ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியில் மிக முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பாபர். இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் பாபர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ஆன்சர் ராஜ தோடர்மால். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜ தோடர்மால். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஆன்சர் ஹால்டிகட். இந்த போரில் ராணா பிரதாப் தோத்தனால தன்னுடைய குதிரையில் ஒரு காட்டுக்கு போயிடுவார். அந்த காட்டிலிருந்து மீண்டும் போரை தொடருவார். அவர் போன அந்த குதிரையோட பேர் சேத்தக். அந்த குதிரையின் பேர் சேத்தக். 4th கொஸ்டின், மன் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மன் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் அக்பர். 5th கொஸ்டின், டேஸ் செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார். எந்த அரசை மார்க்கோ போலோ எப்படி புகழாரம் சூட்டுகிறார் அப்படின்னா பாண்டிய அரசை தான் சொல்லியிருப்பார். பாண்டிய அரசை தான் செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதி அப்படின்னு மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். மாநில திட்டக்குழு இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் முதலாக கருணாநிதி முதல்வராக இருந்தபோது 1971 ஏற்படுத்தப்பட்டது. மாநில திட்டக்குழு 1971 ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த குழுவை தான் 2020 ஏப்ரல் 23 பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. மாநில திட்டக்குழு அப்படின்ற இருக்கிறத மாநில வளர்ச்சி கொள்கை குழு, மாநில வளர்ச்சி கொள்கை குழு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தோல் ஏற்றுமதி கவுன்சில் டேஸ் முதல் சேவையாற்றி வருகிறது? தோல் ஏற்றுமதி கவுன்சில் 1984 முதல் சேவையாற்றி வருகிறது. 1984 முதல் சேவையாற்றி வருகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024 ஆண்டுக்கான காயிதே மில்லத் அறக்கட்டளை விருது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. காயிதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி தாவூத் மியாகான். இதோட பொதுச் செயலாளர் எம்ஜி தாவூத் மியாகான். சரிங்க, இந்த விருது யாருக்காக வழங்கப்படுது அப்படின்னா கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை சார்பில் அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு, அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் சிறப்பாக பணியாற்றுவோருக்கு ஆண்டுதோறும் காயிதே மில்லத் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது யார் யார் கொடுத்துருப்பாங்கன்னா ஜான் தயாள், நவைத் ஹமீது, விபின் குமார் திரிபாதி, இவங்க 3 பேருக்கு தான் இந்த விருதை கொடுத்துருப்பாங்க. காயிதே மில்லத் விருது யார் யார் கொடுத்துருப்பாங்கன்னா ஜான் தயாள், நவைத் ஹமீது, விபின் குமார் திரிபாதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.